ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் மேல்முறையீடு செய்யும் கர்நாடக அரசின் முடிவை வரவேற்பதாக திமுக கூறியுள்ளது. இது தொடர்பாக அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவனிடம் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்ய போவதாக அறிவித்திருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் நம்மிடம் இருக்கார். அவரிடம் பேசலாம். இதை நீங்கள் எப்படி சார் பார்க்கிறீர்கள்? இது முறையான நடவடிக்கை. ஒரு அரசு தான் தொடர்ந்த வழக்கிலே ஒரு பின்னடைவு ஏற்பட்டால் அதை இந்த பின்னடைவை சரி செய்வதற்கு மேல்முறையீடு செய்வது என்பது ஒரு முறையான சட்ட ரீதியான நடவடிக்கை. இதை நாங்கள் வரவேற்கிறோம். அடுத்த கட்டமா இதில் திமுகவும் இது இணையுமா? ஏற்கனவே நீங்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முடிவு எடுத்திருக்கிறீர்கள் மேல்முறையீடு செய்யப்படும் என்று. திமுக தனியாக இணையுமா அல்லது வழக்கை பொறுத்திருந்து பார்க்குமா? இன்றைய சூழ்நிலையிலே கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்வது என்ற முடிவு எடுக்காத நிலையிலே திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த முடிவு அது. இன்றைக்கு கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்கிறது என்றால் இந்த வழக்கு எத்தகைய போக்கிலே செல்கிறது என்பதை பார்த்து அதற்கேற்றாற்போல் நாங்கள் முடிவு செய்வதற்கு கால அவகாசம் இருக்கிறது. மேல்முறையீட்டில் எந்த மாதிரியான வாதங்கள்லாம் வைக்கப்படலாம் என்று சொல்லி ஏற்கனவே கருணாநிதி அவர்கள் ஏற்கனவே ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இதில் முடிச்சுகள் அவிழ்க்கப்படாமல் இருக்கிறது. அதை நீங்கள் எவ்வாறு நீங்க பல தவறுகள் சட்ட வல்லுநர்களால் இந்த தீர்ப்பிலே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பிலே முதல் தவறு 2,72,00,000 ரூபாய் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக நீதிபதி ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் வேறு ஏதோ ஒரு சட்டத்தை ஒரு தீர்ப்பை சுட்டிக்காட்டி அதன் அடிப்படையிலே விடுதலை செய்திருக்கிறார் என்பதே முதல் தவறு. அதேபோல அந்த 2,72,00,000 ரூபாய் தொகையை கணக்கிடுவதிலே அவர் செய்த பல குளறுபடிகள் கூட்டல் தவறுகள் எல்லாம் பத்திரிகைகளிலே ஊடகங்களிலே செய்தியாக வந்திருக்கிறது. எனவே பல தவறுகள் இந்த தீர்ப்பிலே இருக்கின்றன. இதெல்லாம் சுட்டிக்காட்டி உச்சநீதிமன்றத்திலே நாங்கள் தீர்ப்பு கோருவோம். அரசு வழக்கறிஞரா ஆச்சாரியா தொடரும் என்று அந்த AGA சொல்லியிருக்காரு. நீங்கள் ஆச்சாரியாவை ஏற்றுக்கொள்வீர்களா? என்ன எப்படி பார்க்கிறீங்க? ஒரு வழக்கு ஆச்சாரியா ஏற்கனவே நடத்தி இருந்த வழக்கு சிறப்பாக நடத்தி வந்தார். அவருக்கு மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்கப்பட்டது. அவர் மனம் நொந்து இந்த அழுத்தத்தை தாங்க முடியாத காரணத்தினால் என்னை இந்த வழக்கிலிருந்து விடுவித்துக் கொள்கிறேன் என்று மனம் நொந்து அவர் வெளியேறினார். இப்பொழுது அவரே வழக்கை நடத்தும் பொழுது முறையாக நடத்துவார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது.